வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து டிடிஹெச்க்குமே பாக்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் அப்கிரேட் சார்ஜ் எவ்வளோ? அதாவது அமௌண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணணும்? அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டு அப்கிரேடுனா என்ன? ரீப்ளேஸ்மென்ட் அப்டின்னா என்னன்னு பார்த்துருவோம். ரீப்ளேஸ்மென்ட் அப்டின்னா பாக்ஸ வந்து சேஞ்ச் பண்றது. அதாவது நம்ம பாக்ஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. நோ சிக்னல் எரர். இல்ல அப்டின்னா ரெட் லைட் ஸ்டாண்ட் பை லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கு. நம்மனால பிக்சர் வியூ பண்ண முடியல. பாக்ஸ் மாத்துனா தான் படம் பார்க்க முடியும். அந்த ஸ்டேஜ்ல உள்ள பாக்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ்மென்ட் அப்டிம்போம். அடுத்து அப்கிரேட் அப்டின்னா என்னன்னா, SD to HD, HD to Android பாக்ஸ். இதுக்கு பேர் தான் அப்கிரேடு. 2 ரீப்ளேஸ்மென்ட் சார்ஜும் சொல்லியிருக்கிறேன். நான் அப்கிரேட் சார்ஜும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்டின்னா எந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி குடுப்பாங்க. நீங்க எந்த ஒரு டிடிஹெச் நியூ பாக்ஸ் போட்டாலுமே 1 இயர் வாரண்டி குடுப்பாங்க. 1 இயர்க்குள்ள எந்த கம்ப்ளைண்ட்டா இருந்தாலுமே ஃப்ரீயா கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜுமே குடுக்க தேவையில்ல. டெக்னீஷியன் வீட்டுக்கு வந்தாங்க அப்டின்னா ஒரு 150 மட்டும் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் பெட்ரோல் அலவன்ஸ் மட்டும் குடுத்தா போதும். ஓகேங்களா? நான் வந்து பாக்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் அப்கிரேட் சார்ஜ் மட்டும் தான் சொல்றேன். சர்வீஸ் சார்ஜ் சொல்லல. ஓகேங்களா? எல்லா டிடிஹெச்க்குமே ரூ. 150 சர்வீஸ் சார்ஜ் நம்ம குடுத்தே ஆகணும். இப்ப பாக்ஸ் சார்ஜ் ரூ. 500 இருந்துச்சு அப்டின்னா, பிளஸ் ரூ. 150 குடுத்தாகணும். பெட்ரோல் அலவன்ஸ் அந்த மாரி குடுக்கணும். டாடா ஸ்கைக்கு மட்டும் ரூ. 175 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மினிமம் நீங்க ரூ. 200 குடுத்தாகணும் சர்வீஸ் சார்ஜ். அதாவது 200ன்னு சொல்ல முடியாது. 150 இல்ல அப்டின்னா 175. அந்த அக்யூரேட் அமௌண்ட் ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா டிடிஹெச்க்கு வரக்கூடிய எரர் வீடியோ எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்ப சன் டைரக்ட், வீடியோகான், டாடா ஸ்கை, ஏர்டெல் எல்லா டிடிஹெச்க்குமே எந்தெந்த எரர் வந்துச்சு அப்டின்னா, நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்டின்னு ஒரு 8, 9 வீடியோ நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் குடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரீப்ளேஸ்மென்ட் சார்ஜ் எல்லாமே பார்த்துரலாம். சன் டைரக்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, ரூ. 499 வரும் உங்களுக்கு பாக்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு. உங்க பாக்ஸ் ஃபால்ட் ஆயிடுச்சு, சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா ரூ. 499 வரும். அடுத்து ஏர்டெல்ல பாக்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் அப்டின்னா ரூ. 300 வரும். பாக்ஸ் மாத்தணும் அப்டின்னா ரூ. 300 வரும். டாடா ஸ்கைல பார்த்தீங்க அப்டின்னா ரூ. 350 வரும். நெக்ஸ்ட்டு டிஷ் டிவி, வீடியோகான் அதுலயும் பார்த்தீங்க அப்டின்னா உங்களுக்கு ரூ. 500 வரும். அதாவது ரூ. 499 இல்ல அப்டின்னா உங்களுக்கு ரூ. 400 வரும். சரிங்களா? ஏன்னா வீடியோகான பொறுத்தளவுக்கு 2, 3 மாடல் இருக்கு. HD பாக்ஸ், SD பாக்ஸ்லயே RF மாடல் அப்டிம்பாங்க. அதனால அக்யூரேட்டா நம்மனால சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் இல்லாம ஓகேங்களா? நீங்க போய் நியர்பை ஆஃபீஸ்ல வாங்கிக்கிட்டீங்க அப்டின்னா நான் சொன்ன அமௌண்ட். அப்டி டெக்னீஷியன் உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு போறாங்க அப்டின்னா 150 சர்வீஸ் சார்ஜ் குடுக்கணும். ஓகேங்களா? டாடா ஸ்கை பொறுத்தளவுக்கு 175 அதாவது 175 அப்டிங்கிறாங்க. ஓகேங்களா? இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அப்கிரேட் பாக்ஸ் அப்கிரேட் நீங்க எஸ்டிலேருந்து ஹெச்டி மாறணும், ஹெச்டிலேருந்து ஆண்ட்ராய்டு மாறணும் அப்டின்னா, அந்த சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தரலாம். ஓகேங்களா? பாக்ஸ் அப்கிரேடுக்கு பார்த்தோம் அப்டின்னா, சன் டைரக்ட்ட பொறுத்தளவுக்கு ரூ. 699 வரும் ஹெச்டி பாக்ஸுக்கு. ஏர்டெல்ல பொறுத்தளவுக்கு ரூ. 849 வரும் பாக்ஸ் அப்கிரேடுக்கு. டாடா ஸ்கைய பொறுத்தளவுக்கு ரூ. 899 வரும் ஹெச்டி பாக்ஸ் அப்கிரேடுக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோகான்லயும் ரூ. 899 வரும் பாக்ஸ் அப்கிரேடுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சர்வீஸ் சார்ஜ் இல்லாம சொல்லியிருக்கேன். பாக்ஸ் அப்கிரேட் சார்ஜ் மட்டும் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்க கேட்கலாம், ஆ 4K பாக்ஸ் அதாவது ஆண்ட்ராய்டு பாக்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு. ஆண்ட்ராய்டு பாக்ஸ்க்கு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மாறும். டிஃபரெண்ட் ஆகும். ஒரு சில கஸ்டமர் இதுக்கு ஆஃபர் போடுறாங்க. இப்ப ஏர்டெல்ல பொறுத்தளவுக்கு அப்கிரேட் அப்படின்னா ரூ. 2100க்குள்ள நீங்க மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். இப்ப இதே இது டாடா ஸ்கையா இருந்துச்சு அப்படின்னா, உங்க வீட்ல பிராட்பேண்ட் எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதே இது டிடிஹெச் ஸ்ட்ரீம் பாக்ஸ பொறுத்தளவுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல சப்போர்ட் இல்லாம இருக்கு. டாடா ஸ்கைலயுமே சப்போர்ட் இல்லாம தான் இருக்கும். மேக்ஸிமம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் மட்டும் தான் ஆல் டிஸ்ட்ரிக்ட் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அந்த ரேட் எல்லாமே நான் அக்யூரேட்டா சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆற மாரி இருக்கும். நீங்க வந்து கஸ்டமர் கேர் கூப்பிட்டு டீட்டெயில் கேட்டா மட்டும் தான் அக்யூரேட்டா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு டெவலப்பிங்ல இருக்கு. மார்க்கெட்ல வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே இன்னும் ப்ராசஸிங் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் அவைலபிளா அவங்க குடுக்குறதில்ல. அவ்வளோதான் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாரி ரீப்ளேஸ்மென்ட் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்தந்த கஸ்டமர் கேர கூப்பிட்டு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பின்கோட்ல இருந்து ஒரு டெக்னீஷியன் கூப்பிடுவாங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு பாக்ஸ் அப்கிரேடு இல்ல அப்படின்னா ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதான் மெத்தடு. நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த பாக்ஸ் சார்ஜ் எல்லாம் சொல்றாங்களே, ஒரு சில இடத்துல ஒவ்வொரு மாரி சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.